வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன். இன்னைக்கு ஒரு ஜோதிட தகவல். அதாவது எல்லோரும் பிறக்கும்போது பணக்கார வீட்டில் பிறக்கிறதில்ல, எல்லாரும் பிறக்கும்போது ஏழை வீட்டில் பிறக்கிறதில்ல. பணக்கார வீட்டிலேயே பிறக்கணுங்கிற விதி இருந்தால் அது அந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் ஒருத்தர் பணக்கார வீட்டில் பிறப்பார், பணக்கார குடும்பத்தில் பிறக்குது. அதாவது எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அந்த லக்னாதிபதி திசையில் பிறந்திருந்தா, அல்லது அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி திசையில் பிறந்திருந்தா, அல்லது அந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி திசையில் பிறந்திருந்தா அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அந்த வகையில் ஒருத்தர் கார்த்திகை நட்சத்திரத்தில் அல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் அல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்து சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தா அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி ஒருத்தர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அல்லது விசாகம் நட்சத்திரத்தில் அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி ஒருத்தர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவருக்கு விவரங்கள். அது மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒருத்தர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அல்லது கேட்டி நட்சத்திரத்தில் அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி ஒருத்தர் பூசம் நட்சத்திரத்தில் அல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி ஒருத்தர் பூரம் நட்சத்திரத்தில் அல்லது பூராடம் நட்சத்திரத்தில் அல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி அடுத்ததாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் அல்லது பூரம் நட்சத்திரத்தில் அல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்து துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி ஒருத்தர் பூசம் நட்சத்திரத்தில் அல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தா அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி ஒருத்தர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அல்லது கேட்டி நட்சத்திரத்தில் அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தா
அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். சிம்மம் லக்னத்தில் பிறந்தவருக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். கன்னி லக்னத்தில் பிறந்தவர் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். துலாம் லக்னத்தில் பிறந்தவர் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அடுத்தது விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து விருச்சிகம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்து விருச்சிகம் லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்து விருச்சிகம் லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். அது மாதிரி அந்த விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் கடகம். அந்த கடகத்துக்கு அதிபதி சந்திர பகவான். ஆகையினால ரோகிணி நட்சத்திரத்தில் அல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் அல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்து அவர் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்திருந்தால் ரோகிணி நட்சத்திரம் அல்லது அஸ்தம் நட்சத்திரம் அல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்து அவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். இப்படியா சிம்மம் லக்னத்தில் பிறந்தவரும், கன்னி லக்னத்தில் பிறந்தவரும், துலாம் லக்னத்தில் பிறந்தவரும், விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவரும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர தகவலை சொல்லி கேட்டீங்க. நன்றி, வணக்கம்.